ஹீரோயின் வீட்டு முன்னாடி ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரோட கார் நம்பரை வச்சு அவர்கிட்ட போய் பேசும்போது நான் தான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா அவர் டாக்டரா இருப்பாரு. ஹீரோயினோட அம்மாக்கு மூளையில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவர் தான் ஆபரேஷன் ஃப்ரீயா பண்ணிருப்பாரு. இவருக்கு 6 வயசுல ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த குட்டி பையனோட 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிருக்கும். அந்த குட்டி பையனை அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பாசமா பாத்துப்பா. என் பையனுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அந்த பொண்ணுமே சரின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பா. அந்த குட்டி பையனோட பிளட் குரூப்பும் இந்த பொண்ணோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆயிருக்கும். இதனாலதான் ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிட்டு அங்க இருந்து வந்திருப்பா. இதனாலதான் அந்த பொண்ணு நீங்க கொலை பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீங்க படிச்சீங்களா இல்லையா? கிட்னி எடுக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருந்தா ரிப்போர்ட்ல அது வந்திருக்கணும்ல. அது மாதிரி எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஆனா நம்ம ஹீரோ இதை விடாம அந்த கேஸை பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அந்த டாக்டரோட பையன் ஹீரோயின் இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்தான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா நம்ம ஹீரோவை யார தலையிலே அடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டரோட வைஃபா தான் இருப்பாங்க. அவங்க தான் எல்லா பிளானுமே போட்டு கொடுத்திருப்பாங்க. கடைசியில அந்த பொண்ணுக்கு கிட்னி கொடுக்கலன்றதால தான் தப்பா இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் அந்த பொண்ணையும் சாகடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்க பேசினது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிடுவாரு. தில்லுவும் அன்னைக்கு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் தில்லு கிட்ட எதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்றதுக்காக வீட்டுக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எலெக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக சாமியார் தான் இவரோட ரத்த சம்பந்தத்துல இருக்க எல்லாருமே கொலை பண்ண சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவரோட தம்பியை இவரே கொலை பண்ணிருப்பாரு. பார்த்தா இவரோட அப்பாக்கு இல்லீகலா வேற ஒரு குடும்பம் இருந்திருக்கும். பார்த்தா ஹீரோயின் தான் இவங்க அப்பாக்கு இல்லீகலா பிறந்த பொண்ணா இருப்பா. அதனாலதான் கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. பார்த்தா ஆல்ரெடி அந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. அந்த பொண்ணு கொலை பண்ண பொருள் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டு சாமியார் கேட்டதால அந்த பொருளை பேக் பண்ணி தான் நம்ம ஹீரோ கிட்ட பத்திரமா வச்சுக்க சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பொண்ணு கிட்ட ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு குட்டி பெண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணை காப்பாத்த போய் நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. இவரோட ஆவிதான் தில்லோட வீட்டுக்கு போய் விசாரிக்கிறதுக்காக போயிருக்கோம். அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில அவனையும் கொண்டு வந்திருக்கோம். இந்த திரைப்படத்தோட கதை விளக்கம் இதோடு நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம அருண் லிங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான திரைப்படத்தின் கதை விளக்கத்துடன் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. டேக் கேர்.